பார்த்தியா ஊர்வசி, இந்த மனிதர்கள் போடுற குன்ஃபு சண்டையை விட மிக சக்தி வாய்ந்தது இந்த ராட்சசர்கள் போடுற சண்டை. மனிதர்களோட புத்திசாலித்தனமோ டேலண்டோட சேர்த்து விலங்குகளோட சக்தியும் இன்ஸ்டிக்ட் இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ், டெட்லி காம்பினேஷனோடது. இனி இதை எதிர்த்து யாராலையும் வெல்ல முடியாது. அட கடவுளே, இந்த அரக்க கிட்ட இருந்து என்னை யாரு காப்பாத்துவா? இருக்கட்டும் இருக்கட்டும், என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய மோட்டோ பத்திலோ. நண்பர்களே, கமால் போரை சேர்ந்த ராகேஷ் 50 கார்களை தாண்டி ஒரு புதிய உலக சாதனையை படைச்சிருக்காரு. இப்ப அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்காக வந்திருக்காங்க மோட்டு பத்லு. நமக்கு என்ன ரசிகர் பட்டாள மோட்டோ. மோட்டு பத்லு இப்ப கிட்டத்தட்ட 10, 20, 30, 40, 70 தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸ்டேடியத்தை தாண்டிய கார் போயிட்டு இருக்கு. மோட்டு பத்லு இப்ப ஒரு புது வேர்ல்ட் ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. அடே பிரேக்க போட மாட்டோம், நீ ரொம்ப அன்லிமிட்டட்ல போய்கிட்டு இருக்கடா. நம்ம புட்புரி நகரத்துக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். ஏய் மூட்டாங்க பாரு, ரோட்ல பப்ளிக் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கிருதா மண்டை வேற நம்மளே பாக்குறாரு, பாத்துடா. ஏய் நோ நோ, ஏய் ஏய் என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? சரி பாத்துருவோம். ஆஹா, இந்த உலகத்திலேயே பெரிய குங்ஃபு மாஸ்டரான எங்க ஹிம் நரேஷ். அட, நீங்க எப்ப இங்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். டிம் மாயமாயிட்டான். என்ன? என்ன ஒரு சுவையான காபி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஓ, உனக்கு அவங்களோட ஞாபகம் வருதா கண்ணா? எனக்கு அவங்க ஞாபகம் அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு மோட்டு மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைச்சதே இல்ல. சீக்கிரமே போலாம். நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். அதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிச்சிரு. சனிவா டீம் நாம போய் சாப்பிடலாம். அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, சீக்கிரம் சீட்டிங், அதுக்கப்புறம் கோயிங் ஸ்லீப்பிங். சீட்டிங் இல்ல, ஈட்டிங். புரிஞ்சுதா உனக்கு? ஆமா ஈட்டிங் தான். ஏதோ தெரியாம தப்பா சொல்லிட்டேன். அதுக்கு போய் கடத்திக்கிட்டு போனவனுக்கு 4 கை இருக்கு. அவன் ஒரு அரக்கன். அவனை கட்டி தூக்கிக்கிட்டு போயிட்டான். நான் எங்கெங்கயோ தேடினேன், ஆனா கிடைக்கல. அந்த அரக்கனுக்கு 4 கை இருந்தான்னா 14 கை இருந்தா எனக்கு என்ன? நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு அவனுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்ல. இது சாத்தியமே இல்ல.
அரக்கங்க நம்ம உலகத்துக்கு எப்படி வந்தாங்க? அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு என் பேரனை மட்டும் எதுக்காக தூக்கிட்டு போனாங்க? நான் விஷயத்த கேள்விப்பட்டு அங்க போறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. டிம் டிமும் அங்க இல்ல, அவனோட பெயிண்டிங்கும் அங்க இல்ல. டிம் டிம்ம தேடுறதுக்கு உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா நாங்க செய்வோம், நீங்க கவலைப்படாதீங்க. டிம் டிம்ம காப்பாத்துறதுக்காக எங்க உயிரிய பணையம் வைப்போம். என்ன நண்பர்களே? சீக்கிரம் புறப்படலாம். இனிமே ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வீணாக்க கூடாது. டிம் டிம், உன்னை தேடி கண்டுபிடிக்க நாங்க வந்துகிட்டே இருக்கோம், கவலையப்படாத. இந்த தடவை நான் அற்புதமான குன்ஃபு சாம்பியன்ஷிப் போட்டியில தி பெஸ்ட் வீரனை தேர்ந்தெடுத்து அவனை அற்புதமான வீரனா மாத்த போறேன். அதோட அவனை என் சேனையிலையும் சேர்த்துக்க போறேன். வாங்க வாங்க மோட்டு பத்துலு, வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்ப முழு நம்பிக்கையும் வந்துடுச்சு. கண்டிப்பா டீம் டீம் கிடைச்சிடுவான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிலீவிங் தான். டீம் நரேஷ், நீங்க கவலையப்படாதீங்க. எங்களுக்கு ஓய்வெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. டீம் டீமை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க தூங்கவே மாட்டோம். வாங்க போலாம். நான் உங்களுடைய வந்து டீம் டீமை கண்டுபிடிக்க போறேன். அரே தொப்பித்தலையா, நீ டீம் டீமை எங்கேயாவது பாத்தியா? இல்லப்பா, நான் எங்கேயுமே பாக்கல. எஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க டிம் டீமை யாராவது கூட்டிட்டு போறத பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு கிளம்புங்க? நீங்க 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 இல்லையா? இல்லையா? மோட்டு, தெருவுல நடக்கிற சண்டையில ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது முடியாத காரியம். நீயும் இந்த அற்புத மனுஷன் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக தானே வந்திருக்க. ஆனா திரும்ப உயிரோட போக மாட்டேன். ஆனா போமா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இந்த குங்ஃபு சாம்பியன்ஷிப்ல எல்லாம் கலந்துக்கிறதுக்காக வரல. நம்ம டீம் டீம் காணாம போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். கேட்டீங்களா நண்பர்களே? கிம் நரேஷ் அவருடைய பேரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? டேய் சிரிக்காதடா, உன் மூக்கை ஏற்கனவே நான் உடைச்சிருக்கேன். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? சோம்பேறி. நான் எதையும் மறக்கல, அதே சமயம் உன்னையும் மறக்க விட மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பழி வாங்கிடுவேன். டைகர் கிட்ட சண்டை போட்டு கூட ஜெயிச்சிடலாம். ஆனா டைகர் சாங் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏய், எங்க மோட்டோ எங்க இந்த வந்து ஒதுக்குறீங்க? ஏய் டைகர் சாங், ஒரு மாவீர கூட சண்டை போடுறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறடா நீ? ஏ சுண்டலி தலையா, ஒண்ணு சொல்லணும், வேலை வாங்க. வந்துட்டீங்களா? இந்த வாங்க. அடடா, என்ன இப்படி போட முடியப்பா? வயசான காலத்துல இதெல்லாம் நடக்கலாமா? நண்பா, என்ன விட்டு என்ன விட்டு. அத கடவுளே, போலீஸ்காரருக்கு எவ்வளவு கெட்ட நேரண்டா இது. ஒரு கோழி குஞ்சு என்ன பார்த்து மிரட்டிட்டு போகுது. என்னையா தொங்க விட்டுட்டீங்க? தொங்க விட்டீங்க, சரி தூக்கி விடுங்க. பிளீஸ் கோ, தயவு இறக்கி விடுங்க. ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல உலகத்தை தலையில பார்த்த அனுபவம் எனக்கு சுத்தமா இல்லையா?
வாடா. எப்படி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எதிரியா இருந்தாலும் அவன் ஆபத்துல இருக்கும் போது கை தூக்கி விடுறான் நல்ல மனுஷன். மோட்டு, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் உன்னை எதிரியா நினைச்சேன், ஆனா நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இத பாரு டைகர் சாங், உன்னை என்னைக்குமே நான் எதிரியா நினைச்சதே இல்ல. டிம் நரேஷை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய புள்ள மாதிரி. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மை என்னன்னா நீ அவரை ரொம்ப வெறுக்கிற. இது நியாயமா? அவரு ரொம்ப மிஸ் பண்றாரா? இவ்வளவு கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமும் கூடவா? டைகர் ஜாங், உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா வெளிப்படையா மன்னிப்பு கேட்க மட்டும் ரொம்ப பயப்படுறீங்க சார். செஞ்ச தவறெல்லாம் திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிம் மாயமாயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உங்க உதவி எங்களுக்கு தேவை. டிம் தேடுறதுக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். டிம் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிம் நரேஷனை சந்திப்பேன். அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்பேன். அது சரி, டிம் தூக்கிட்டு போனவங்க எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப டால் மேன், 4 hands. சாரி, அவங்க பார்க்க மனுஷன் இல்ல, மேன் இல்ல. அவங்க அரக்க மாதிரி இருந்தாங்க. என்ன அரக்கன்களா? அந்த மாதிரி ஆளுங்க இங்க இல்லையே. அற்புத மனிதன் கும்ஃபு காம்படிஷன்ல இந்த மாதிரி மனிதர்கள்லாம் கலந்துக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவங்களா இருக்குமோ? அப்படின்னா நாம உடனே அங்கிட்டு போய் ஆகணும். நான் எப்படியும் அங்க போக போறவன் தானே. டிம் அங்க இருக்கானான்னு நான் தேடுறேன். நீங்க இங்க தேடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நடையில என்ன ஒரு கம்பீர பயவு. நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைகர் சாங் அவன் செஞ்ச தவற உணர்ந்தானே, அதுவே போதும். அத விடுங்க கிம் நரேஷ். இந்த அற்புத மனிதன் குங்ஃபு சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அத பத்தி சொல்லுங்க. எனக்கு அத பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது. ஆனா சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குங்ஃபு சாம்பியன்ஷிப் நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். குங்ஃபு மாஸ்டர் டாக்டர் ஸ்னேக் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்பை தொடர்ந்து 2-3 வருஷமா நடத்திக்கிட்டு வராராம். ஆனா இது வரைக்கும் எனக்கு அவர் இன்விடேஷன் அனுப்புனதே கிடையாது. அதனால நானும் அங்க போனதே இல்ல. கஜா அதெல்லாம் விடுங்கப்பா. இப்ப நம்ம டிம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க சீக்கிரம். கவலையே படாதீங்க. மேல இருக்கிற கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அண்ணா புறா அண்ணா, நீங்க இறங்க வேண்டிய இடம் இது இல்லண்ணா. நீங்க பார்க் பண்ண வேண்டிய இடம் அந்த மரக்கடை. அங்க போங்க, அதான் உங்க இடம். கொஞ்சம் இரு. அது ஒண்ணும் சாதாரண புறா கிடையாது. அது ஏதோ ஒரு மெசேஜ கொண்டு வந்திருக்கு. அத புடி. நீங்க டிம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நடக்க போற குங்ஃபு சாம்பியன்ஷிப்ல பங்கெடுத்துக்கங்க. டிம் நீங்க இங்க பார்க்கலாம். இந்த சாம்பியன்ஷிப் கோல்டன் வேலில நடக்க போகுது. கோல்டன் வேலி, அந்த கோல்டன் வேலி இடம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நம்புங்க, அங்க போறது ரொம்ப கஷ்டமாச்சு. தாத்தா, உங்களால அந்த இடத்துக்கெல்லாம் வர முடியாது. நீங்க இங்கே இருங்க, ஓய்வெடுங்க. அங்கெல்லாம் வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி இருந்தா என்ன, நான் வந்தே தீருவேன். அந்த சாம்பியன்ஷிப்ல நிச்சயம் கலந்துக்குவேன். ஏன்னா என்னோட டிம்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாங்க உயிரோட இருக்கும் போது நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா
ஆனா அவனால எங்களுக்கும் அக்கு வரைக்கும் தெரியும். எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நீங்க அப்பப்போ நடக்கிறத எனக்கு போன்ல சொல்லணும். ஓகே டன்னு. நாங்க பொழுது விடிஞ்சதும் இங்க இருந்து புறப்படலாம்னு இருக்கோம். நண்பர்களே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா சின்னதா ஒரு கட் வரும். ஆமா, உண்மைதான், நம்புங்க. இதுவே உங்க ஊர்ல சின்ன கட்டனா அப்ப பெரிய கட்டை எப்படியா இருக்கும்? முதல்ல போய் கண்ணாடியா மாத்தியாயோ. இதெல்லாம் சின்ன கட்டண சொல்றான் லோசப்பாய. அடே, சின்ன கட்டுனா ஷார்ட் கட்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீ ஸ்கூல்ல படிச்சதே இல்லையா? அதான் கோயிங் சூன் சூன், டீச்சிங். ஓகே. கடவுளே, அது டீச்சிங் இல்லடா, ரீச்சிங். அது சரி, அதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? டீக்கும் ஆருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தானே. இதுக்காக ஏன் இவ்வளவு கத்துறீங்க? டோன்ட் கேட்ச் மை வேர்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி வழியை கவனிங்க. கேட்ச் தி வேவ். இவன் பேசுறது ஒன்னும் புரியலையப்பா. ஐடியா. நம்மளே போயிட்டே இருக்கலாம். என்னடா இதுல என்னென்னமோ தெரியுது. டைகர் சான், லிஃப்ட் வேணுமா? போட் என்னடா கடைசியில கிரிக்கெட் ஸ்டெம்ப் மாதிரி ஆயி போச்சு. என்னமோ நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களேப்பா. இது எந்த இடம்? டோக்கன் ஏதாவது வாங்கணுமா? இல்லங்க, முக்கா ட்ரவுசர் போட்ட முரட்டை முன்ன போறதுக்கு வழி எங்கன்னு சொல்லுங்களேன். ஏன்னா முன்னாடி ஒரே மேகமா தான் இருக்கு. இதோ இந்த பாஸ்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல, இதுல உட்கார்ந்து தான் நீங்க போக வேண்டியிருக்கும். நிறைய பிரச்சனைகள் கூட வரும். இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க முறியடிச்சு தான் போகணும். யாரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி போறாங்களோ அவங்க மட்டும்தான் அற்புத மனிதன் குங்ஃபூ சாம்பியன்ஷிப்ல போட்டி போட முடியும். புரியுதுல? ஓகே டன்னு. என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மோட்டோ. இதுவும் ஒரு அளவுக்கு நல்ல சொகப்பட்டா இருக்கு. சீக்கிரம் போங்கடாப்பா. ஆனா கீழே பார்க்காத மோட்டோ ரொம்ப பீதியா இருக்கும். டேய் மோட்டோ, உங்க பெரிய பசங்க ஓடி வராங்க பாரு. கஜா இதுல நம்ம போறதுக்கே இடம் இல்லையாப்பா. இதுல அதுங்க எங்க இருந்து வருதோ? அவங்க நம்ம மேல அட்டாக் பண்ண தாண்டா இவ்வளவு கொலவெறியோட ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நான் இதுகளை பாத்துக்கிறேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அங்கே நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். இந்தியா மீது ஆணையா சொல்றேன். நில்லுங்க. சார், இது அவங்க ஏரியா. இங்க வந்து ஓவரா பேசாதீங்க. ஐயோ, போத்து என்ன காப்பாத்து. என்னடா ரோலிங்ல வரான் மோட்டோ? டேய் மோட்டோ, கோவப்படாதடா. டேய், நீ எல்லாம் கோவப்பட்டா ரோப்பு தாங்காதடா. இவர் வேறயா? ரெடியா? பாத்து மாட்டோ. என்னடா ரெண்டு பேரும் ஸ்பைடர்மேன் மாதிரி சண்டை போடுறீங்க? டேய், கிறுக்குன்னு சுத்துறாங்க.
அதோ அடுத்தது பெருசா ஏதோ இருக்குடா. என்னடா மோட்டோ ரங்கநாத ஸ்ட்ரீட்ல நடக்கிற மாதிரி நடந்து போறாங்க. இவங்கள பார்த்தா எல்லாரும் நல்லவங்க மாதிரியே தெரியலையே, எல்லாம் முரட்டு குப்பானுங்களா இருக்கானுங்க. கஜா கஜா டாக்டர் ஜாப்கா, நம்ம ஜூக்குள்ள வந்திருக்கோம், ஆங்கில சண்டை போட வந்திருக்கோமாப்பா. இப்படி ஒரு மனுஷங்களே என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததே இல்லையாப்பா. எல்லாரும் கேளுங்க, வந்திருக்க எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. டாக்டர் ஸ்னேக் நாளைக்கு உங்களை அற்புத மனிதன் குன்ஃபு சாம்பியன்ஷிப்ல சந்திப்பாரு. இப்போ நீங்க போகலாம். பத்தல மாட்டியா, இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நடுவில் எப்படிடா அந்த பையனை தேடி கண்டுபிடிக்க போறோம்? மோட்டு, நீ மட்டும் இருந்திருந்தா இவங்க என்ன இந்த இடத்துக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கவே முடியாது. நீ எங்க இருக்க மோட்டு? சீக்கிரம் வந்து காப்பாத்து, காப்பாத்து மோட்டு ப்ளீஸ். என்ன நீ தாத்தா கிட்ட கூட்டிட்டு போயிடு. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தாத்தா ஞாபகமாவே இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மோட்டு. நீ எங்க இருக்க மோட்டு? நாளைக்கு காலையில நடக்க போற குன்ஃபு போட்டிய நீயும் என் கூட வந்து அத பார்க்கணும். இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். பெரியவங்க சொல்றத கேட்க கத்துக்க. பெரியவங்க சொன்னா கேட்கணும், அவங்க சொல்றத செய்யணும். அப்படி கேட்கலனா என் வழியில தான் உன்னை கொண்டு வரணும். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? படுத்து தூங்க. என்னடா வளைச்சு வளைச்சு பிரம்மாண்ட செட்டுகளா இருக்கு. என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க? அட பாவீங்களா, என்ன இது மனுஷங்கள்லாம் ராட்சசங்க மாதிரி இருக்காங்க. டாக்டர் ஸ்னேக் இத்தனை பேரை உருவாக்கி வச்சிருக்கானே, என்ன பண்றது? பூசணிக்கா மாட்டியா, அந்த டிம் இங்க வருவானா? மோட்டோ, என் உயிரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, இங்க ஏகப்பட்ட பேர் வராங்கப்பா. டிம் இங்க இருந்தா நிச்சயமா அவனும் வருவாப்பா. நீ கவலைப்படாத மோட்டோ. அடே, உனக்கு டாப்பு கிப்பு கண்டு போச்சா என்னடா? திருப்பி திருப்பி அவங்க முன்னால வந்து டிம்னு கத்திக்கிட்டு இருக்காதுரா. அப்புறம் நம்ம திரும்ப ரிட்டர்ன் போக முடியாது. எல்லாரையும் சுத்தி ஒரு தடவை பாடுறா. க்ளோஸ் அப்ல பார்த்தாலும் பயமா இருக்கு, லாங்ல பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்புறம் டிம் இவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போக முடியாதுரா. இப்போதைக்கு நமக்கு சாணக்கியத்தனம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அமைதியாகிருங்க. மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி டாக்டர் ஸ்னேக் வந்துகிட்டு இருக்காரு. அடே வீங்கின மண்டையா, எல்லா புரோகிராமையும் வேஸ்ட் பண்ணிடாதடா. இப்ப தானடா 3/4 மணி நேரமா உன் காதுல சங்கு ஊதுற மாதிரி ஓதுன. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஆளுடா. இங்க கத்தி ஆர்ப்பாட்டப்படாத, அமைதியா இருடா. அவன் பாரு. மோட்டு பத்திலும் வந்துட்டாங்க. நிச்சயமா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ரகசியமாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்னேக்கின் மாளிகைக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். என்னோட இந்த சீரியஸான முகத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கம்மியாதான் பேசுவேன், கம்மியாதான் நான் சிரிப்பேன். ஏன்னா இந்த டாக்டர் ஸ்னேக் எப்ப சிரிச்சானோ அப்பவே இந்த உலகம் ஆழ ஆரம்பிச்சிடும். சாம்பியன்ஷிப் தொடங்கட்டும். முதல் ஃபைட், கொரில்லா மேன் vs ஷாக்கால்.
இனி வரும் காட்சிகள் அனைத்தும் அருமையாக இருக்கும். இப்பொழுது அடுத்த போட்டி பீகாக் மேன் vs டைகர் சாங். யாரா இந்த மயில் வாகன? கீழே விழுந்த ஒருத்தனை இன்னொரு வீரனாக இருக்கிறவன் அடிக்க மாட்டான். உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் புரிய போகுது? நீதான் ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கியே, உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் தெரியும்? வா என் கூட வந்து போது. அடே மோட்டோ, அந்த தவளை வாங்கிட்ட பாத்துறா. ஏ அரசே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷனோட 2 மிருகங்களை சண்டை போட வச்சு அதை நீ வேடிக்கை வேற பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் நீ பண்ணலாமா? ஒரு அப்பாவி அடிக்கிறதுக்கு 2 பேர் அனுப்புறியே, இது சண்டைக்கான ரூல்ஸே கிடையாது. உன்னோட மயசக்தி மேல உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா? இங்க பாரு, நான் கூட ரொம்ப கொடூரமான மந்திரவாதி தான். நீ எனக்கு அஷ்டமி வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வேடிக்கை பாரு. அதுக்கப்புறம் என்னோட மந்திர சக்தியால எல்லாரையும் அனிமலா மாத்தி காட்டுறேன். அப்ப சண்டை போடுறவங்க சமமா இருப்பாங்க. அப்ப எல்லாரும் பாப்பாங்க, நீ கூட தான் பாப்ப. உன்னோட ஃபைட்டருங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நீயும் பாப்ப. என்ன பெரிய ரூல்ஸ் இங்க? ரூல்ஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே நான் தான். சரின்னு எதுவும் கிடையாது, தப்புன்னு எதுவும் கிடையாது. எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எனக்கு எது நல்லது இல்லைன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் தப்பு. முடிஞ்சா ஜெயிச்சு பாரு, இல்ல இங்கிருந்து ஓடு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அஷ்டமிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல அவனால பண்ண முடியுமா? நாமளும் தான் பாத்துடலாமே. ஒருவேளை அவன் நண்பர்களை மிருகமா மாத்திட்டா அப்ப நாம அவனை கைது பண்ணிடலாம். அவனோட சக்தியும் நமக்கு தானே உதவியா இருக்கும். என்ன புரியுதா? சரி, அஷ்டமி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உன்னுடைய நண்பர்களை மிருகங்களா மாத்தி இங்க கொண்டு வா. போ. நம்பகிட்டே ஒரு உண்மையை மறைச்சிட்டியடா பத்துலு. நீ ஒரு மந்திரவாதின்றதை ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லுடா சோம்பேறி. எங்களுக்கு நீ மிருகமா மாத்திருவியா? ஏன்டா முன்னாடியே சொல்லல? இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போச்சுடா. அதே டாப்ல எதுவும் இல்லாத மோட்டோ, எனக்கு எந்த மந்திர சக்தியும் கிடையாது. அஷ்டமி நவமின்னு சொல்லி சும்மா டைம் மட்டும் வாங்கி இருக்கேன்.
அதுக்குள்ள டிம் டீமை கூட்டிக்கிட்டு நாம இங்க இருந்து எஸ் ஆகி ஓடி போயிடலாம்டா. ஃபைட்ல மாட்டினா என் பாடி எல்லாம் தாங்காது மோட்டோ. அதுவும் இந்த அகலமா வளர்ந்து என்கிட்ட சண்டை போட்டு நம்மளால மீண்டு வர முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரியே டிம் டீமை கூப்பிட்டுக்கிட்டு நாம இங்க இருந்து ஓடிடலாம். என்ன நான் சொல்றது? எப்படிடா இதை செய்ய முடியும்? எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஐடியா என்னது? வந்துட்டேன் மோட்டோ. இதெல்லாம் ஒரு அதே லொல்லு பிடிச்சோடனே உன் பல்லு எங்க இருக்கிறா? அடா, இந்த பல்லு யாரோடது? இல்ல, என்னோடது இல்ல. இது என்னோடது இல்ல. இது என்னோடதோ இல்ல, உன்னோடதோ இல்ல. அப்ப இது யாரோடது? அங்க பாரு. சீக்கிரம் வா. ஏய், இது யாரோடது? இந்தா. கிடைக்கல யூட்ட நடிச்சு வாயண்டா. அவங்க எதுக்காக ஓடுறாங்க? ஏதோ பெரிய பிரச்சனை. சீக்கிரம் வா. இப்ப என்னடா பண்றது? ஐடியா. சிங்கம் சார், ஃபயர் பண்ணுங்க சார். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. அங்கேயே நில்லுங்க. சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன். நில்லுங்க, நில்லுங்கடா. ஐடியா கேட். மோட்டோ நீ கிளம்பிடா. டிம் டிம் போய் தேடி பாரு. நாங்க இவங்கள பாத்துக்கிறோம். என்னம்மா இப்படி பண்றீங்களா? நீங்களும் தாமா? ஓடி வரா. மோட்டோ அங்கிள், நீங்களா வந்துட்டீங்களா? நான் உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் மோட்டோ அங்கிள். என்ன சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போயிடலாம். பயப்படாத டிம் டிம், நீ தைரியமா இருக்கணும். நாங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம். இப்போதைக்கு நீ இங்கே இரு. எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்க. இல்ல மோட்டோ அங்கிள், நான் உங்களை விட மாட்டேன். நான் உங்க கூடவே தான் வருவேன். இனி என்னால இங்க இருக்கவே முடியாது. இத பாரு டிம் டிம், நாம புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். இல்லன்னா அவங்க கிட்ட மாட்டணும்னு வச்சுக்க, நீங்க தப்பிக்க முடியாது. நாங்களும் இங்க இருந்து வெளியே போக முடியாது, மாட்டிப்போம். நாங்க இப்போ ஒரு விளையாட்டை ஆரம்பிக்க போறோம். இது எப்படிப்பட்ட விளையாட்டு தெரியுமா? பாம்பெல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிடும், மக்கள்லாம் சந்தோஷப்பட போறாங்க. நீயும் சந்தோஷமா இருக்கணும், ஊரும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கான ஏற்பாடு தான் இது. பிராமிஸ்? ஆட பக்கா பிராமிஸ்பா. பாய். அப்படி போடு, அப்படி போடு. அப்படித்தான். அடி. என்னையும் அடிக்கிறியா? இதுக்கு பேர் தான் சாமி கீர்த்தனை. ஓடி வந்துடுறா மோட்டோ. என்ன மட்டும் இந்த திண்டி வந்து குதிக்கிறாங்க? எப்படி அவங்கள சமாளிக்கிறது? குடிங்க.
எங்க நீ எதுக்காக எங்களை காப்பாத்தின? அடங்கொய்யாளு, என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் தான் உங்களை இங்க வர வச்சேன். உங்களால தான் டிம் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். அந்த புறா மூலமா அந்த லெட்டர் அனுப்பிச்சது நீங்க தானா? எஸ், டிம் எங்களோட பையன் தான். டாக்டர் ஸ்னேக் அவனுடைய அப்பா, நான் தான் அவனுடைய அம்மா. சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் ஸ்னேக்கோட உண்மையான பெயர் டிம் புத்தர். அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு திரும்ப வந்தாரு. அவர் எப்பவும் அவரோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பிஸியா இருப்பாரு. ஒரு நாள் அவரோட லேப்ல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்புறம் இது நான் தான் ஹீம் புத்திர. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. யோசிச்சு பாரு, பாம்போட சக்தி எனக்குள்ள வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதோட முகமும் எனக்கு வந்துடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இந்த உலகத்துக்கு ஒரு புது பிராணியை உருவாக்கி இருக்க. I am the greatest scientist of the world. இதையெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க? நான் குன்புவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புறேன். யோசிச்சு பாரு, அனிமல்ஸ் குன்பு சண்டை போட்டா ஹியூமன்ஸை விட அந்த சண்டை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா they are more powerful. அவங்களுடைய எபிலிட்டி flexible to fight. அவங்களோட சக்தி ஹியூமன்ஸை விட அதிகம். அதுக்காகவே நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அனிமல்ஸ் டிஎன்ஏ ஓட மனுஷனுடைய டிஎன்ஏவை சேர்த்தா அந்த அனிமல்ஸோட சக்தியை அதிகரிக்க செய்யும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறும். நான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு அடி முன்னாடி போயிட்டேன். அதாவது அனிமல்ஸோட ஃபேஸும் கிடைச்சிடுச்சு. நான் இந்த உலகத்துல மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்து ஒரு புது குன்பு வீரனை உருவாக்க போறேன். அப்பா உங்களை ஒரு நாள் கூட இங்க தங்க அனுமதிக்க மாட்டாரு. இங்க இருந்துட்டு அந்த மாதிரி தப்பு எதையும் உங்களால செய்ய முடியாது. நாம இனிமே இங்க இருக்க போறதில்ல. டிம் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து நாம போலாம். அவன் ரொம்ப சின்ன குழந்தை, உங்களை பார்த்தா பயந்துருவான். அவன் வேண்டாம், இங்கே இருக்கட்டும். நான் வேணா உங்க கூட வரேன். அப்பா வரதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் இங்க வந்து சேர்ந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பல மனிதர்கள் மேல அந்த ஆராய்ச்சியை முயற்சி பண்ணி பார்த்தாரு. அதுல அவருக்கு வெற்றியும் கிடைச்சது. குங்ஃபு வீரர்களை மட்டும்தான் டாக்டர் ஸ்னேக் இந்த போட்டியில விளையாட அழைக்கிறாரு. அவங்க மேலயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களையும் மிருகமா மாத்திடுறாரு. இந்த உலகத்துக்கு அத மாய வேலைன்னு சொல்றாரு. நான் முதல்லயே சந்தேகப்பட்டேன். இது மாயமோ இல்ல, மந்திரமோ இல்ல, எல்லாமே வேஸ்ட், எல்லாமே சயின்ஸோட டெக்னாலஜின்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவர் திடீர்னு காத்துல மறையற மாதிரி இருக்கும். அங்க கீழே ஒரு டனல் இருக்கு. அது வழியா தான் நாங்க 2 பேரும் வந்து போவோம். நானும் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பலியாகி ஒரு மிருகமாயிட்டேன். நான் என்னுடைய சீக்ரெட் டிராவல்காக தான் இந்த வாட்டர் டனலையே உருவாக்கி வச்சிருக்கேன். நான் இப்ப எதுக்காக பயப்படுறேன் தெரியுமா?
என்ன மாதிரியே என் குழந்தையும் மிருகமாக்கிடுவாரோன்னு தான். கஜ கஜா, அப்படின்னா அந்த பாம்புக்காரன் அவன் பையனை கூட ஏதோ ஒரு மிருகமா மாத்த போறானப்பா. ஆமா, இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நம்ம அந்த அஷ்டமி வரைக்கும் காத்து இருந்து அவங்களோட சண்டை போடணும். அப்ப நீயே சண்டை போட்டு வந்துரு. அந்த டாக்டர் ஸ்னேக் கிட்ட எவ்வளவு பெரிய படைய வச்சிருக்கான்னு நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல்ல. சோம்பேறி. அவரை எதிர்த்து சண்டை போடணும்னா அவருக்கு ஈக்குவலான சக்தி நமக்கு வேணும்டா. சக்தி இல்ல, ட்ரைனிங். அந்த மிருகங்களை எதிர்த்து சண்டை போட உங்களுக்கு ட்ரைனிங் தான் தேவை. ஓஹோ, அந்த ட்ரைனிங்க நான் உங்களுக்கு தரேன். யார் அது? யார் அது? அதோட அவங்க இங்க என்ன தேடிக்கிட்டு இருந்தாங்க? சார், அது எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல சார். அப்ப போய் தெரிஞ்சுக்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அவங்க இங்க எப்படி வந்தாங்க, நம்ம சேனை கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க? அவங்க அனிமல் வேஷத்துல இங்க இருந்தாங்க டாக்டர் ஸ்னேக். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்க எல்லாரும் இந்த மிருகங்களை பார்த்து அது என்ன செய்யுதோ அப்படியே காப்பி பண்ணுங்க. அதுங்களோட பிஹேவியர், அதுங்க போற விதம், அதுங்க வேற என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் கத்துக்கோங்க. உங்க மனசை பொறுத்த அளவுக்கு நீங்க அந்த மிருகமாவே மாறிடணும். நீங்க அந்த மாதிரி நினைச்சா மட்டுமே தான் உங்களால அந்த மிருகங்க செய்யற எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. டைகர் சான், நீங்க சும்மா கவனிச்சா போதும். டோன்ட் பிராக்டிஸ். உங்க காயம் ஆறவே ஆறாது. மோட்டு, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, போட மாட்டே போ. இவன் சும்மாவே யூட்டர்ன்லாம் அடிப்பான். மோட்டு, டைகர் சாங், நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதான் ரெய்னிங் எடுத்துக்கோங்க. ரெய்னிங். அத கடவுளே, ரெய்னிங் இல்ல, ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படிதான் வரணுமா? அட, இது வெறும் ஆருக்கும் டீக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுக்கா இப்படி கத்துறது? இங்கிலீஷ் நல்லது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. Don't forget your basic lesson. Him நரேஷ் கத்து கொடுக்கிற முதல் லெசன் ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். அந்த குரங்கு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு எதுக்கு தாண்டுது? ஏன்னா அதுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி பண்ண முடியுது. அதோட ஃபோக்கஸ் கிளியரா இருக்கு. மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, ஆனா எந்த கிளையை பிடிக்கணும்ன்ற ஃபோக்கஸ் அது கிட்ட நிறையவே இருக்கு. ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். Have faith in yourself. ரொம்ப நல்லா சொன்னீங்க. பாத்து சூதானமா போட மாட்டோம். என்னடா இலையெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்ட? டேய் மோட்டு, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். இது அந்த குட்டி பையனுடைய வாழ்க்கை பிரச்சனை.
எப்படி தவளைய உன்னால காப்பி பண்ண முடியலையாப்பா? நான் உனக்கு சொல்லி தரேனே. தவளைய காப்பி பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாம், நான் உங்களை விட்டுட்டு போக விரும்பவே இல்ல. அதே மாதிரி இருக்கவும் விருப்பம் இல்ல. நீங்களும் எங்க கூட வந்துருங்களேன். வாங்க, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். நான் உங்க அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன் செல்லம். அவருக்கு உன்னை இங்கே வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு நீ இங்க இருக்கிறது பிடிக்கல. நீ இங்க இருந்தேன்னா நீயும் விலங்கா மாறிடுவ. அதுக்காக தான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக மோட்டு பத்துலவே வரவழைச்சிருக்கேன். டிம் டிம், நீ உள்ள போ. ஓ, நீதானா என் முதுகுக்கு பின்னாடி இருந்து என்ன குத்துனது? நீதானா அந்த மோட்டு பத்துருவ எங்க வரவழைச்சது? அதோட என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போறதுக்கு வேற என்ன செய்யட்டும்? ஒரு நாள் நீங்க அவனையும் என்ன மாதிரி ஒரு மிருகமா மாத்திருவீங்க. நான் அவனை காப்பாத்த வேண்டாமா? ஓ, இதுதான் விஷயமா? நான் என்ன நினைச்சேன்னா நீ என் கூடயே இருப்பேன்னு. ஆனா நீதான் எனக்கு மிகப்பெரிய எதிரியா உருவாகி நிக்கிற. இல்ல, நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். ஆனா இந்த பைத்தியக்காரத்தனத்தை என் குழந்தை வாழ்க்கையில நான் செய்ய விரும்பல. அவன் வாழ்க்கை முழுக்க பயந்துகிட்டு என்ன நடக்கும்னு கூட தெரியாம தவிச்சு ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இத பத்தி எல்லாம் நீங்க யோசிச்சீங்களா? நான் என் கண் முன்னாடியே என் குழந்தை வாழ்க்கை நாசமாகிறத பார்க்க விரும்பல. அதனாலதான் நீ மோட்டு பத்துருவ இங்க வரவழைச்சல்ல. உனக்கு என்ன தோணுது? அவங்களால என் மிஷினை செயலிழக்க வைக்க முடியும்னா ஃபெயில் ஆக்கிடுவாங்களா? எதுக்குமே லாய்க்கு இல்லாத அவங்களா? ஆனா நான் அவங்கள ஒரு நரக பறவையா மாத்தி என் கூட வச்சுக்கிறேன். ஏதாவது கூட போட்டி போறனா அதுக்களாவே மாறிடா என் நண்பன் மோட்டோ. பாத்துடா. ஆஹா, சொல்லி வாய முடியல. பாத்துடா, மாமா பண்றாராம். எப்படிலாம் சமாளிக்கிறான் பாரு. நம்ம வாழ்க்கை முடியற வரைக்கும் நம்ம கிட்ட நேரமே இல்ல. நாளைக்கு தான் அஷ்டமி மோட்டோ, அத மைண்ட்ல வச்சுக்க. நாம டிம் டிம் இங்க இருந்து இவங்களோட சண்டை போட்டு தான் கூட்டிட்டு போய் ஆகணும். இவங்க கிட்ட இருந்து அமைதியா நாம கூட்டிட்டு போவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. வாவுடே மோட்டோ, அத்திக்கிறடா. என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ற மோட்டோ? அடே மோட்டோ, நான் மனசுல என்னெல்லாம் நினைச்சனோ அதை செஞ்சு காட்டிட்டடா. எஸ் மோட்டு. என்னக்கா? மோட்டு, இங்க வா. அக்கா கூப்பிடுறாங்கல்ல, போடா முட்டக்கண்ணா.
உயிருக்கு உயிரான உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா, இந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. விஷயத்த சீக்கிரம் சொல்றா பூசணிக்க மாட்டியா? நான் ஒரு ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சிருக்கப்பா. டாக்டர் ஸ்னேக் எந்த மருந்து பயன்படுத்தி மனுஷங்களெல்லாம் மிருகங்களாக்குனானோ அதுக்கு நான் ஒரு ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சிருக்கப்பா. அதை கொடுத்தா பழையபடி அவங்க மனுஷங்களாயிடுவாங்க, நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்கப்பா. அட கடவுளே, இது உண்மையாவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எனக்கு சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் கிரேட் டாக்டர் ஜட்கா. யூ ஆர் கிரேட் 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 கிரேட். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஓகே டாக்டர் பூசணிக்க மாட்டியா? நான் போய் அந்த டிப் கூட்டு வந்துடுறேன். ஓகே, ஏன்னா நாம எல்லாரையும் மனுஷங்களா மாத்திர முயற்சியில இருக்கும் போது அந்த பாம்பு மனுஷன் டிப் எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது? அதனால அவனை முதல்ல கூட்டு வந்துடுறேன். ஓடி ஓடி விளையாடி ஓடி ஓடி விளையாடி ஓடி நாம ஓடி ஓடி விளையாடி ஓடி ஓடி விளையாடி. வாங்க வாங்க மோட்டு பத்லு, நான் உங்களுக்காகத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு அற்புதமான சக்கரம்! இந்த சக்கரத்தை பார்த்தாலே எனக்கு ஒண்ணு தோணுது மட்டும். புயலுக்கு அப்புறமா வருமே ஒரு அமைதி, அதுதான் தோணுது. என்ன பிரச்சனை வருமோ தெரியல. புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா ரொம்ப கால தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா பண்றான் இவன்? அடே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எங்க இருந்துடா வாங்குறீங்க? ஆஹா, அடே யாரா எங்க? அடே மோட்டு, மோட்டு எங்க இருந்தெல்லாம் ஓடி வராங்கடா. நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க மோட்டு பத்தலாம், நான் இதுங்களை பாத்துக்கிறேன். இளநீ மழை பொழிகிறது, ஒவ்வொரு மூஞ்சிலும் பீதிகள் தெரிகிறது. மறந்ததே ஓடினாங்க. மோட்டோ, இது தாண்டா உனக்கு சரியான நேரம். உடனே இங்க இருந்து கிளம்பிட்டா. ஓட்டத்துல என்ன ஒரு அழகுடா. ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுவியோ நீ ஓடு. சீக்கிரமா கூட வா, உடனே இந்த இடத்த விட கிளம்பி ஆகணும். வாடா வாடா வாடா. என்னடா பண்ண? என்ன சவன் உன் கழுத்துல ஒரு ஊசிய போட்டான். அதனால நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்குவ. தெரியுமா, இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிச்சான்னா இந்த உலகமே அழ போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா இந்த மாதிரி பண்ண? ஏன்னா அவன் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நான் ஒரு ஊசிய போட்டேன்.
ஏன்னா அவன் என்னை விட்டு என்னைக்கும் போகக்கூடாதுன்னு தான். இன்னுமா புரியல? நான் அவனை ஹிப்னடைஸ் பண்ணி இருக்கிறேன். நான் மந்திரவாதிகளுக்கெல்லாம் பெரிய மந்திரவாதி. என்னோட எதையும் செய்ய முடியும். காட் வெல்கம் டு மை வேர்ல்ட். நீ ஒரு நல்ல ஃபைட்டர். நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பாத்தினா உனக்கே தெரியும் என்ன விலங்கோட முகத்தை நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்க போற முகம் எல்லாத்தையும் விட சக்தி மிகுந்ததாயிருக்கும். நீதான் என் வீரர்களில் பெரிய மாவீரன். எப்பெல்லாம் டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். மோட்டோவை பத்தி எந்த தகவலுமே தெரியல. இப்ப நாம என்னதான் பண்றது? பத்துலு, என்ன? நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் ஒரு மிருகங்களா மாத்திருப்பேன்னு நம்பி இல்லை இங்க வந்த. சரி வா, முதல்ல இங்க யாரு சண்டை போட போறது? அடடா, இவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? சண்டை போட விருப்பம் இல்லையா? டாடாடே, உங்கள யாருக்குமே தைரியம் இல்லையா? அட ஆமா, இங்க நான் எந்த ஒரு மிருகத்தையும் பார்க்கவே முடியலையே. என்ன பத்துலு, நீ யாரையும் மிருகமா மாத்தவே இல்லையா? உன்னோட நண்பர்கள் எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரியே தானே இப்பவும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க எல்லாம் மிருகங்கள் கிடையாது. இங்க யாருமே மந்திரவாதிங்க கிடையாது, என்ன தவிர நான் தான் இந்த அகில உலகத்திலேயும் அகில பிரம்மாண்டத்திலேயும் only one, மிக சிறந்த மந்திரவாதி. அடே, நீ ஒண்ணு மந்திரவாதி கிடையாது. நீ இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க. நீ ஒரு சயின்டிஸ்ட். மனுஷனோட டிஎன்ஏவை மிருகத்தோட டிஎன்ஏவோட மிக்ஸ் பண்ணி இப்படி ஒண்ணு புதுசா உருவாக்கி வச்சிருக்க. நாங்க அதுக்கான ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டாக்டர் ஜக்கா சார், எடுத்து சொல்லுங்க. நான் எல்லா அனிமல்ஸையும் நல்லா ஒத்து கவனிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மருந்தை உருவாக்குனேன். ஏன்னா நானும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான்ப்பா. நான் சின்ன வயசுல இருந்து அதிகமா விளையாட மாட்டேன், லேப்ல தான் அதிகமா பிராக்டிஸ் பண்ணுவேன். இத கண்டுபிடிச்சதுக்கு நான் மோட்டு பத்தலுக்கு தான்ப்பா நன்றி தெரிவிச்சாகணும். இந்தாங்க. அத லெக்சர் கொடுக்கிறதுக்கு உனக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? நண்பர்களே, என்ன மன்னிச்சிருக்கப்பா. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நம்மள பத்தி நாமளே பெருமையா பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்காதுப்பா. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருக்க. இப்ப எங்களோட டேலண்ட நீ பாருங்க ஐயா. எங்களுக்கும் இதுல நிறைய டேலண்ட் இருக்குதாப்பா. எப்பெல்லாம் இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும்.
இப்போ நீ அழறதுக்கு தயாராகிடு. ஏன்னா உன்னோட ஆன்டிடோஸோட நீ எனக்கு அடிமையா தான் இருக்கிற. அங்க பாரு என்னோட புது கண்டுபிடிப்பான மோட்டோ த லயன் மேன். இது எப்படி நடந்தது? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மோட்டோ, என் நண்பா, என் சிநேகிதா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னோட நண்பனை, பழைய நண்பனை எனக்கு திரும்ப கொடுங்க ப்ளீஸ். நாங்க இங்க இருந்து போயிடுறோம். இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து உடனே கிளம்பிடுறோம். இனிமே இந்த திசை பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் டாக்டர் ஸ்னேக். லாண்டா உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல, எப்ப இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் உலகம் அழ ஆரம்பிச்சிடும்னு. இப்ப என்னையா பண்றதோ? நம்ம சைடு இருந்த மோட்டோ இப்ப அவங்க சைடுக்கு போயிட்டாடாப்பா. என்னால மோட்டுவை கண்டிப்பா எந்த காலத்திலயும் ஜெயிக்க முடியாது. இந்த நேரத்துல நான் எப்படி சண்டை போடுறது? இந்நேரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் அவன். நண்பர்களே கேளுங்கப்பா, இந்நேரம் மோட்டுவோட மூளைய அந்த மருந்து ஆக்கிரமிச்சிருக்கோம்ப்பா. அவனுக்கு நம்ம நட்பை பத்தி எடுத்து சொன்னா இதே உருவத்துல அவன் நம்மளுக்காக உதவி பண்ணுவான்ப்பா. ஆமா, ஆன்டிடாட் போனா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லப்பா. நட்பை விட ஒரு மிகப்பெரிய ஆன்டிடாட் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுப்பா. மோட்டு பத்துலுவோட நட்பு ரொம்ப பெருசு. பத்துலு, நீயும் மோட்டுவோம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணீங்கறத மோட்டுக்கு முன்னாடி பேசி காட்டினா அவன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. அது மட்டும் இல்லாம அவனால குணமாகவும் முடியும்பா. நம்ம எல்லாருக்கூடயும் சேர்ந்து அவங்களை எதிர்த்து சண்டை போடுவாப்பா. ஓகே, நான் இப்பவே மோட்டுக்கிட்ட சண்டை போட தயாரா இருக்கேன். நான் அவனோட சண்டை போட்டு என் நண்பனோட பழைய நினைவுகள்லாம் மறுபடியும் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஜென்டில்மேன். வாவ் வாவ், மோட்டோட பத்துலு சண்டை போட போறான். ரெண்டு நண்பர்களுக்கு நடுவுல சண்டை நடக்க போகுது. பாப்போம் இந்த போட்டியில யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு. யாரு ஜெயிச்சா என்ன, ஆனா தோக்க போறது நட்பு தானே. நம்ம மோதி பாப்போம் வாடா. அடே, நான் யார் தெரியுமாடா? உன்னோட உயிர் நண்பன் பத்துலுடா. நீ என் நண்பன் மோட்டோ. நல்லா ஞாபகப்படுத்தி பாருடா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருதா மோட்டோ? நீ மோட்டோ. நல்ல வேலை உடையில. ஏய், என் நண்பன் போல யாரு மச்சான்? இப்போ பிரின்ஸ் விஜய் என்னன்னா சூர்யா சார் மாதிரி இழுப்பாருல்ல, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். பாவம், அவனே கன்ஃபியூஷன் ஆகி குழம்பிட்டான். மோட்டோ இல்ல, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட மருந்து, அதோட வீரியம் எங்க போச்சு? அவ மூளையில சென்ஸ் எப்படி வேலை செய்ய தொடங்குச்சு? டாக்டர் பச்சைப்பாம்பே, நட்பு என்னைக்குமே தோக்காது. நீ தேவா கேள்விப்பட்டிருக்க? நண்பனா என்னன்னு தெரியுமா? என் தளபதிடா இவன். இனிமே எங்க நட்பை பத்தி பேசின யாராவது அந்த கண்ணை பிடிக்க. அடே, ஓடி வரவங்களா? உங்களுக்கு எல்லாம் எங்க நட்பை பத்தி தெரியாது. தோல் கொடுப்பான் தோழனா இதுதான்டா. ஜனக் ஜனக் ஜனக். ஓ, டிகிம் டிகிம் டிகிம். அடே நாளுக்கையா, இவ்வளவு நேரமா நீ எங்கடா இருந்த? என்னடா கண்ணை பண்ணு மாதிரி பிச்சுட்டான்?
உயிர் நண்பன் பத்துலு வாட ஆரம்பிக்கலாம். ராஜிகரன் சார் மாதிரி ஒரு பஞ்சில இவங்க கதையை முடிச்சிட்டு அந்த பச்சை வாயனுக்கு நீ யாருன்னு காட்டு. அப்படி வா. மோட்டோ மயில் வாகனம் மல்லாந்துட்டாண்டா. நீ நட்பு குடோன்றா, மேல அவங்க வராங்க பாரு. ஏன்னா தூக்கி போட சோம்பேறி. வாங்கடா வாங்கடா. நீ பயப்படாத செல்லம். அப்படி போடு சிங்கம். சூப்பரு. அவனை விடாத. ஆடா. விலங்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதோட வீக்னஸ் அது தலை எலும்புலதான் இருக்கு. அங்க தாக்கு. இவன் என் சேனை மொத்தத்தையும் ஒழிச்சிட்டான். நான் இவனை சும்மா விட மாட்டேன். டைகர் சாங், நீ இங்க இருந்து கிளம்பு. சீக்கிரமா போ. டிம் டிம் அந்த ஊர்வசிக்கு உதவி செய். அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. டாய் மூக்கநாடி, நீயே கிளம்புடா. சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அத மறந்துடாதீங்க. சிங்கம் சார், உங்களுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்ல. நான் இங்க கிடக்கிற ஒரு இளநீ எடுத்து உங்க மண்டையில இடிச்சுக்கிங்க. எல்லாம் ஞாபகம் வந்துட்டோம். வாங்கடா, அகல வாங்கிங்களா. இந்த வருது பாரு இளநீ. இங்க இருந்து போங்க, நாங்க அவங்கள தடுத்துடுவோம். இந்த வருது பாரு, வாங்கிக்க. நன்றி. உங்களுக்கு இறுதி கட்டப்போ இன்னும் முடியல. பாம்பு மண்டையா, அந்த மாதிரி பண்ணாதடா. உன்னை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த உலகத்துல இருக்கிற பாம்புகளோட DNA எல்லாத்தையும் என் உடம்புல நான் செலுத்திக்கிறேன். பாக்குறேன் இந்த மோட்டுவும் பத்ருவும் என்னை எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு.
இன்னைக்கு நான் உன் கதைய முடிச்சிடுறேன். அவங்க நிச்சயமா திரும்ப வருவாங்க. அவங்க வரும்போது உன் அப்பாவையும் திரும்ப கூட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்னைக்கும் தோல்வியே கிடையாது. இது சீட்டிங்க. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது சீட்டிங்க. இதோட நிறுத்திக்கலாம். டாக்டர் ஸ்னேக், நாங்க டிம் டிம் கூட்டு போறதுக்காக தான் இங்க வந்தோம். இப்ப உன்னையும் சேர்த்து ஓ வீட்டு கூட்டு போறோம். மரியாதையா வந்துரு. முடியாது. ஏண்டா முடியாது? வர முடியாது. இந்த உருவத்தால தான் நான் அந்த இடத்தை விட்டு இங்க வந்த. என்னால அங்க திரும்பி வரவே முடியாது. ஏன்னா எனக்கு மனுஷங்களுடைய உருவத்தை மாத்த மட்டும்தான் முடியும். அதுதான் தெரியும். மறுபடியும் அவங்களுக்கு மனுஷ உருவத்தை கொடுக்க எனக்கு தெரியாது.
ஆனா இதெல்லாம் அப்பளத்தை நொறுக்கி சாப்பிடுற மாதிரி அந்த வித்தை என்கிட்ட இருக்குல்ல. நானும் ஏதாவது என் பங்குக்கு செய்யணும் இல்லப்பா. அதனாலதான் ஆன்டிடாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ திரும்பு. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா. தேங்க்யூ மோட்டு பத்லு. ஏன்னா என்ன மறுபடியும் மனுஷனா மாத்தினத்துக்கு உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நிலைமையில நீங்க என் பையனையும் காப்பாத்துனீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். மகனே வந்துட்டியா? என்னப்பா இது? இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? சொல்லுப்பா, இவ்வளவு நாளா எங்க இருந்த? உன் அப்பாவோட ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? எப்படி பிரிச்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. பூசணிக்க மாட்டியா? பாத்தியாடா, குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த சந்தோஷத்தை இந்த மோட்டு பத்லு யாரு கவனிக்க போறா? மோட்டு பத்லு, உங்களுக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இன்னைக்கு நீங்க என் 2 பசங்களையும் திருப்பி கொடுத்துட்டீங்க. டைகர் சாங்கியும் ஹிம்புத்தரையும் தான் சொல்றேன். நீங்க என் வாழ்க்கையே எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை ஊர்வசி. நடந்த விஷயம் எல்லாத்தையும் டைகர் சாங் என்கிட்ட சொல்லிட்டான். நீ திரும்பி வந்ததே போதும். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாருங்க, நீங்க உங்க பிள்ளைய தனியா கூப்பிட்டு நடந்த விஷயங்களை விளாவாரியா கேட்டுக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க பேரனோட ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறேன். வாடா தம்பி. நான் 2 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பி போய் உங்களுக்காக ஸ்பெஷலா 2 மணி நேரத்துல நல்ல சாப்பாடை கொண்டு வரேன். பை பை. நண்பா, நான் போய் டிம் டிமோட மம்மியா குணப்படுத்திட்டு வந்துடுறப்பா. டாக்டர் ஜட்கா, நான் தான் இந்த உலகத்துல பெரிய சயின்டிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க? அட, இந்த ஆளுக்கு நான் தான்ப்பா ட்ரைனிங் கொடுக்கறேன். மை அசிஸ்டன்ட். டிம்டிமோட அப்பா மனிதர்களோட சக்தியும் விலங்குகளோட சக்தியும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் குங்ஃபு ஆர்மியை உருவாக்க நினைச்சாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. ஆனா மோட்டு ஒரு விஷயத்த சாதிச்சாரு. அதிக பவருக்காக இயற்கையை நாம என்னைக்குமே நாசப்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலா மனுஷன் எவ்வளவு முயற்சியும் பிராக்டிஸும் செய்யறானோ அவ்வளவு பலசாலியா ஆகுவான். ஓகே டிம் டிம், ஃபோக்கஸ் ஆன் ஃபைட். ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी। ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी। मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी।
ट्रेन आए थे जैसे धूप भरी है ट्रेन मोटू पतलू मोटू पतलू दिल